வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் வெளியாகி சக்கப்போடு போட்ட கருப்புன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சூர்யா சாரும் த்ரிஷாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நான் போட வேணாம், நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தர் ரெகுலரா இந்த படத்தை போடுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவருக்காக தான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். கண்டிப்பா இந்த படம் பார்க்குற மாதிரி படம் தான். ஏன்னா ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் இந்த படத்தோட கதை மோசமா இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லாவே போச்சு. நிறைய பேர் செகண்ட் ஹாஃப்லலாம் இந்த படம் ரொம்ப புவரா தான் போச்சு, நல்லா போலன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஓவராலாவே ஒன்ஸ் பார்க்கக்கூடிய படம் தான். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நீங்க ஓடிடில கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனு ஒரு இடத்துல மிளகாவெல்லாம் அரைக்கிறாங்க. சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க போல. அந்த கருப்பு சாமி இருக்கு பாத்தீங்களா, ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்க மாதிரி ஒருத்தருக்கு கனவு வருது. இவரோட பேரு சுகுமாரன் அப்படின்றது. இவருக்கு பினுன்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு போல. சென்னையில ஆபரேஷன் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. என்னப்பாச்சு சட்டுன்னு முடிக்கிறீங்கன்னு கேட்கும் போது, ஒன்னும் இல்லம்மா கனவு மாதிரி வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க சென்ட்ரல்ல இறங்குற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா போக வேண்டிய இடம் வேற ஒரு இடம். சோ அந்த இடத்துல தானே சார் இருக்கீங்க, இங்கே கூட இறங்கிக்கோங்கன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஆட்டோவை கேட்கறதுக்காக வரும்போது அங்க ஆளுங்க சுத்து போடுறாங்க. இவங்க கிட்ட பேக் இருக்குல்ல, அதை பறிக்கலான்ற மாதிரி சுத்து போடுறாங்க. இப்ப சட்டுன்னு பறிச்சுட்டு ஓட பார்க்கும்போது சுகுமாரம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதை மீறியும் திருடங்க திருடிட்டு போயிடுறாங்க. அதனால அப்பா பொண்ணு சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் லேடி ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த சுகுமாரன் ஜுவல்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா இங்க ஜுவல்ஸை வச்சு பொண்ணுக்கு ஆபரேஷனை முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப ஆபரேஷனை ஒரு மாசத்துக்குள்ள பண்ணோம் போல. சரி ஜுவல்ஸ் திரும்பி கிடைச்சிருச்சுன்னா ஆபரேஷனை முடிச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. தினம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்படி திருட்டு பண்ற நிறைய பேரை லாக் பண்ணி யாருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவங்களுமே யாருன்றதா சொல்லிடுறாங்க. அவனுங்க கிட்ட விசாரிக்கும் போது ஜுவல்ஸ் கிடைச்சிருது போல. நிறைய ஜுவல்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா போலீஸுங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க போல. இவ்வளவுதான் கிடைச்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒரு மாலை மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவ்வளவு கிடைச்சதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்கிட்டு போலான்னு சுகுமாரன் யோசிக்கும் போது, அது எப்படி உடனே வாங்கிட்டு போக முடியும், கோர்ட் மூலியமா தான் வாங்கிட்டு போக முடியும், ஒரு நல்ல லாயரை பார்த்து அவர் மூலியமா நீங்க நகையை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ப்ரொசீஜரை பத்திலாம் இவருக்கு பெருசா தெரியல. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர்கிட்ட கேட்கிறாரு. இங்க இருக்கவரும் பிகேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்கன்ற மாதிரி டீடைல் எல்லாம் தராரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல அந்த பிகேவோட கேஸ் ஒன்ன காட்டுறாங்க. இந்த கோர்ட்ல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதே இந்த பிகேவா தான் இருப்பாரு. இவரோட கேஸ்ல எதிரா பிரீத்தின்ற ஒருத்தங்க வாதாடுறாங்க. இவங்க ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. அந்த பிகேவை பொறுத்த வரைக்கும் தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க நல்லவங்க பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய பாயிண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அதாவது பிகே தரப்பை சேர்ந்தவங்க நிறைய அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி நல்ல பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த பிகே இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிச்சு இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பிகேவோட முழு பேரு பேபி கண்ணன் அப்படின்றது. இவர்கிட்ட பெருசா பாயிண்ட் எல்லாம் கிடையாது. ஆனா இவர் ஜட்ஜியே கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த பேப்பர்ல பாருங்க, இந்த பேஜ்ல பாருங்கன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல எல்லாம் ஜட்ஜுக்கு எவ்வளவு காசு தருவன்னு எழுதி வச்சிருக்காரு போல. அதனால ஜட்ஜுமே பேபி கண்ணனுக்கு சார்பா இந்த கேஸை முடிச்சிடுறாரு. இப்ப பிரீத்தி பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. பேபி கண்ணன் இப்படிதான் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும் போல. இத பத்தி கோவமா கேட்கும் போது, நான் அப்படிதான் பண்ணுவேன், இது என்னோட கோர்ட், இந்த கோர்ட்ல என்ன மீறி உன்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே லா ஒன்னாதான் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. இவர் தப்பான வழியில போறாரு, இவங்க நேர்மையான வழியில போறாங்க. இப்ப சுகுமாரனோ பொண்ணோ சேர்ந்த மாதிரி இந்த கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கோர்ட் வாசல்ல தான் கருப்பு சாமிக்கு ஒரு சிலை இருக்கு. இவரோட கனவுல வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இங்க சாமி இருக்காரு போல. இந்த சாமியை பத்தி விசாரிக்கலாம்ன்ற மாதிரி அங்க இருக்க ஒரு பூசாரி கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த சாமி கிட்ட நீங்க வேண்டிட்டு மிளகா மட்டும் அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாமி உங்களோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி இந்த அப்பாவும் கேட்டு வச்சுக்கிறாரு. இங்கதான் கருப்புன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. பேபி கண்ணன் இந்த கேஸை முடிக்கணும்னா ஈஸியா முடிச்சிடலாம், ஏன்னா ஜட்ஜியே கரெக்ட் பண்ணி வச்சிருக்காருல. ஆனா இந்த கேஸை சீக்கிரமா முடிக்க கூடாது, நிறைய காசு இவங்க கிட்ட இருந்து நம்ம சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் கொஞ்சம் இழுக்கும், கவலைப்படாதீங்க நான் முடிச்சு தரேன்ற மாதிரி அவங்க காசுல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. பேபி கண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பேர் டீம்மேட்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பயங்கரமா வாங்கிலாம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நகையில கொஞ்சம் அந்த போலீஸுங்க எடுத்து வச்சிருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க நான் அதையும் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் கோவமா பேசினதை பத்திலாம் இந்த சுகுமாரன் சொல்றாரு. உடனே இவருமே இன்ஸ்பெக்டருக்கு கால் அடிக்கிறாரு. இந்த பேபி கண்ணனை பத்தி பெருசா அந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு தெரியல போல. அதனால கொஞ்சம் மரியாதை இல்லாம கிண்டல்
கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல பேபி கண்ணன் பயங்கர கடுப்பாயிருந்தாரு. ஓஹோ போலீஸ்னு தெனாவட்டா பேசுறீங்களா, லாயர் என்னால என்ன பண்ண முடியும்ன்றத நானும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு வேண்டிய எல்லாருக்கும் தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. எல்லாருமே ஏறக்குறைய ரவுடிங்களா இருப்பாங்க. இப்ப லாயர் Dress போட்ட மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்றாங்க. இந்த லேடி எந்த ஒரு கேஸையும் சரியா ஹேண்டில் பண்ணலன்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்றாங்க. அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கலாம்ன்ற மாதிரி பேபி கண்ணனை கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த பயம் இருக்கட்டும்ன்ற மாதிரி இவருமே வார்னிங்லாம் தந்துட்டு இருக்காரு. அதாவது கொஞ்சம் நகையை இவங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த நகையை கூட திரும்பி தந்துடுறன்ற மாதிரி தந்துடுறாங்க. இது மட்டும் போதாது, எனக்கு இன்னும் காசு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஒரு இடத்துல வாங்கி வச்சிருக்கோம்ல, அந்த காசையும் தந்து விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு எக்ஸ்ட்ரா நகையும் கிடைச்சிருச்சு. நியாயமா அந்த சுகுமாரன் கிட்ட தானே அந்த நகையை தரணும். ஆனா இவர் தராம இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இதை தாண்டி காசியாவது அவருக்கு தருவார்னு பார்த்தா அதையும் தர மாதிரி தந்துட்டு, நமக்காக தானே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு காசை தந்துடலான்னு காசை தந்துடுறாரு. ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு பேரையும் பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து அடுத்த வாய்தால முடிஞ்சிரும் ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப பேரலா வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு கண்மணி அப்படின்றது. இவங்களுக்கும் ஒரு மினிஸ்டருக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. அதையும் பேபி கண்ணன் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸ்லயும் நிறைய காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. கேஸ் முடியவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி கண்மணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பினுன்ற பொண்ணு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பேபி கண்ணனோட ஆளுங்க நிறைய காசை செலவு பண்ணிருப்பாங்க. இது வேலைக்காவாதுப்பா, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம், வேற லாயரை பார்க்கலாம்ன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு, சீக்கிரமே இதெல்லாம் முடிஞ்சிரும்மா, நாளைக்கு இயரிங் இருக்குல்ல, நாளைக்கு முடிஞ்சிரும்மா, நகை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னமோ சொல்றீங்கப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இழுத்த பேபி கண்ணன் இன்னைக்கு முடிச்சு தந்துடலாம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதுக்காக ஜட்ஜுக்கு சிக்னல்லாம் கொடுக்குறாரு. ஜட்ஜுமே இந்த கேஸை முடிக்கிறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜோட பர்சனல் வேலை ஒண்ணு வந்துருது. அதனால ஜட்ஜு இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு கிளம்ப போறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க சுகுமாரன் கடுப்பாயிடுறாரு. ஜட்ஜு சார் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அந்த காசை தாங்க, நகையை தாங்கன்ற மாதிரி சண்டை போடுறாரு. இதனால ஜட்ஜு செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. ஜட்ஜி கிட்ட எப்படி எதிர்த்து பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பேபி கண்ணன் ஆளுங்க திட்டிட்டு இருக்கும் போது பேபி கண்ணனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சப்புன்னு கண்ணத்திலே அறையிறாரு. என்ன ஜட்ஜி கிட்டே அப்படி பேசிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, வேற யார் ஹெல்ப் பண்றானோ பாக்குறேன்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாரு. இதை நினைச்சு இந்த சுகுமாரன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இருக்க ஒரு பெரியவர் பேசுறாரு. இவருமே ஒரு கேஸுக்காக தான் வந்திருப்பாரு. ஆனா ரொம்ப வருஷம் அந்த கேஸ்னால இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. இவர் இறந்து போயிட்டதா சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. நான் உயிரோட இருக்கேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன், அதுவே என்னால முடியலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு போறாரு. இப்ப சுகுமாரனும் இங்க இருக்க கருப்பு சாமியே பார்த்துட்டு இருக்காரு. பேசாம நம்ம வந்து அந்த மிளகாவை அரைச்சிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மிளகாவை அரைச்சு நீதான்ப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. அங்க ஒரு எஃபெக்ட் நடக்கிற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பேபி கண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட டீம் கூடயும் அதே மாதிரி இவரோட கிளைண்ட்ஸ் கூடயும் சேர்ந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ட்ரக் மாத்திரை எடுத்திருப்பாரு. அப்ப திடீர்னு பார்த்தா கருப்பு சாமி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இவர் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தான் ஆலோசினேட் பண்றோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே கருப்பு சாமி வந்திருக்குன்றது இவருக்கு போக போக தான் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த அப்பா கேட்டுக்கிட்டார்ல, அதுக்காக தான் கருப்பு சாமி வந்திருக்கு போல. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அவரோட கேஸை நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, எது நான் பண்ணிட்டு இருக்கேனா, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, இங்க இப்படி இருந்தா தான் பொழைக்க முடியும், நீ தான் இவ்வளவு பேசுறல, நீயே வேணா லாயரா அந்த இடத்துக்கு வா, அவருக்காக கேஸை ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கடவுள்கிட்டயே இவர் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கடவுள் இருக்காருல, இந்த டீலை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த அப்பாவும் பொண்ண வேற லாயரை பார்க்கணும்ல, ஆனா யாருமே பேபி கண்ணனை எதிர்த்து ஆஜராக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சரவணன் ஒரு லாயர் வராரு. அதாவது நம்ம ஹீரோ வராரு. நான் உங்களுக்காக ஆஜராகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சரவணன் வந்துட்டு இருக்கும் போது பேபி கண்ணன் பிளாக் பண்ண மாதிரி நிக்கிறாரு. நிறைய பேர் நல்லவனா இருக்க போறேன்னு வந்திருக்காங்க, யாருமே நல்லவனா இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பெரிய பாரதி ராஜா நினைப்பு, விலகி போடா அப்படின்ற மாதிரி இவருமே கலாய்ச்சிட்டு இந்த கேஸ் எடுக்கிறதுக்காக வராரு. ஆனா இதே கேஸுக்காக 3-4 பேரை வேணும்ட்டே ஆஜராகிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னா, பேபி கண்ணன் தான் இதுக்கு பின்னாடி இருந்திருப்பாரு. ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, ஒரே கேஸுக்காக 4 பேர் ஆஜராவீங்களா, ஒருத்தர் தான் ஆஜராகணும், மீதி 3 பேர் விலகி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிளான் பண்ணி இப்படி பண்றாங்கன்றது சரவணனுக்கு புரியுது. நம்ம ஹீரோவோட பேரு சரவணன் அப்படின்றது. அந்த கண்மணியோட கேஸ் என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. ஆனா கண்மணிக்காக வாதாடுற லாயரே பேபி கண்ணனுக்கு வேலை பார்க்கறாரு, வேணும்ட்டே கேஸை இழுக்கிறாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுமே அவர்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பேபி கண்ணனே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆமா, நான் தான் உன்னோட கேஸை இழுத்துட்டு இருக்கேன், என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இப்ப இந்த கேஸ் கட்ட தூக்கி போடுறேன், இங்க தைரியம் இருக்க எவனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பேபி கண்ணனை மீறி எடுக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஏற்கனவே எடுத்த ஒருத்தரோட கையே வெட்டி இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர் எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அடிக்கிறதுக்காக போலான்னு நினைக்கும் போது அவசரப்பட்டு
போயிடாத அப்படின்ற மாதிரி பிரீத்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேபி கண்ணன் எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கான், அவனெல்லாம் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல அந்த 3 பேரை வாபஸ் வாங்க வைக்கணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி இவருமே பிரீத்தியை ஹெல்ப்புக்காக கூட்டு வந்துடுறாரு. பேபி கண்ணன் ஆளுங்க கிட்ட வாபஸ் வாங்கிருங்கன்னு சொல்லிட்டாரு. காசு தா வாபஸ் வாங்கிடுறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் சட்டுன்னு என்ன பண்றாருன்னா அந்த இடத்தையே ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. இப்ப பிரீத்தியை மட்டும் ஃப்ரீஸ்ல இருந்து எடுத்து விட்டு நான் கடவுள்ன்றத புரிய வச்சிடுறாரு. இது கருப்பு சாமியான்ற மாதிரி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்ப பிரீத்தியை தவிர எல்லாருமே ஃப்ரீஸ்ல இருக்காங்கல்ல, சீக்கிரமா அந்த பேப்பர்லாம் எடுத்து கிளின்னு பிரீத்தி கிட்ட சொல்றாரு. இப்ப பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா எல்லா பேப்பரையும் எடுத்து கிழிச்சிடுறாங்க. இப்ப அவங்க இதுக்கப்புறம் கலந்துக்க முடியாதுல்ல, இவரா இங்க இருந்து கிளம்புறாரு. இது எல்லா விஷயத்தையும் பேபி கண்ணன் வெளிய இருந்து கவனிச்சிருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கடவுளா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல நேர்மையா தான் இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதாவது நாங்க நேர்மையா இருக்கணும்னா நீங்களுமே பவரை யூஸ் பண்ணாம நேர்மையா தான் இருக்கணும், இதுக்கப்புறம் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. பவரை யூஸ் பண்ணாம நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. இந்த கோர்ட்லயே ரொம்ப வருஷமா ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என் வீட்டுல தங்கிக்கோங்கன்ற மாதிரி சுகுமாரனை கூட்டு போறாரு. கூட பிரீத்தியும் ஹீரோவும் போலான்னு நினைக்கிறாங்க. நான் இந்த மாதிரி கடவுள்ன்றதை யார்கிட்டயும் சொல்லாதன்ற மாதிரி இவர் பிரீத்தி கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது கேஸ நீங்க சரவணன் கிட்ட தரக்கூடாதுன்னு ஆளுங்க பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அதாவது வந்து பேபி கண்ணனோட ஆளுங்க பிரச்சனை பண்றதுக்காக வராங்க. கடவுளை அடிச்சு வெளுத்து வாங்க போறாருன்ற மாதிரி பிரீத்தி யோசிக்கிறாங்க. அதாவது கடவுள் சண்டை போடுற மாதிரிலாம் இவங்க இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில கடவுள் இருக்காருல, இந்த இடத்துல சண்டைலாம் போடாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சண்டை போடாம இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிரீத்தி பார்வையிலேயே கேக்குறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பினுன்ற பொண்ணு இருக்கால, சண்டைலாம் வேணாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிருப்பா. அவ அப்படி சொல்றதுனால இவர் சண்டை போட வேணான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. இந்த பினுவை பொறுத்த வரைக்கும் நகை கிடைக்கும் நம்பிக்கையே இல்லாம பேசிட்டு இருக்கா. போலீஸ் உன் நகையை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி கோர்ட்லயே உங்களோட நகை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்றாங்க. இது போலீஸுங்க எங்க நகையை கண்டுபிடிச்சாங்களா, நடந்ததே வேறன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு திருடின நபர்களே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. நாங்க வேணா நகையை தந்துடுறோன்ற மாதிரி முழு நகையை தந்திருப்பாங்க. கஷ்டத்தை புரிஞ்சு திருடங்களே நகையை தரலாம் நினைச்சாங்கல்ல, ஆனா போலீஸுங்க அந்த நகையும் ஏமாத்தணும்ன்ற மாதிரி சில பிளான்லாம் பண்ணிருப்பாங்க. போலீஸுங்களை விட திருடங்களே அதுக்கு மேலு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கோவமா பேசிட்டு இருக்காங்க. சரி விடுமான்ற மாதிரி எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க. இப்ப இயரிங் வருது. சரவணனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு தந்துடணும், நகையை வாங்கி தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணோட அப்பா மேல ஒரு கோவம் இருக்கு. அன்னைக்கு திட்டுற மாதிரி பேசிட்டார்ல, அந்த கோவம் இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா கோர்ட்டுக்கு இப்படிதான் ட்ரெஸ் போட்டுட்டு வருவியாமா, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸான்ற மாதிரி ட்ரெஸ்ஸை பத்திலாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. ஏன் ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க எப்படி சார் பேசுவீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கோவத்துல வார்த்தையை விட்டுறாங்க. ஓஹோ ஜட்ஜே நீ எதிர்த்து பேசுவியா, ஒரு நாள் நீ ஜெயில இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு கஷ்டத்துலயும் ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை வந்துருது. இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் பதறி போயிடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து சேர்த்துடுறாரு. எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும், சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நகைலாம் மாட்டிட்டு இருக்குல்ல, அதனால இந்த அப்பாக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது இந்த கேஸை முடிக்கிறதுக்காக ஜட்ஜியே நேரடியா போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஜட்ஜி இன்னும் கோவத்துல இருக்காருல, உன்கிட்ட பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்கு, என்னெல்லாம் பேச முடியாது போன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவால பவரையும் யூஸ் பண்ண முடியாது, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. சரி பேசி எப்படியாவது நகையை சீக்கிரமா வாங்கிடலான்ற மாதிரி இவருமே அடுத்த இயரிங்ல பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே ஜட்ஜ மை லார்டுன்னு சொல்லணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சரவணன் சொல்ல மாட்டாரு. மரியாதையா என்ன கூப்பிட மாட்டியா, என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னோன்னே வேற வழி இல்லாம கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, இறங்கி இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கேஸை முடிச்சாவணும்ல, அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்கிறாரு. இவனை மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே சந்தோஷப்படுறாரு. இந்த கேஸை முடிச்சிடுறாரு. சோ கேஸ் முடிஞ்சிருச்சுல, அதனால நகை கிடைச்சிருது. இப்பதான் சுகுமாரன் கொஞ்சம் ரிலீவ் ஆகுறாரு. எப்படியாவது பொண்ணை போய் காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு தகவல் தெரிய வருது. உடஞ்சு போயிடுறாரு. அதாவது பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க போல. இப்ப என்னையா நகை கிடைச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி பேபி கண்ணன் ஆளுங்க கிண்டல் பண்றாங்க. ஆமாண்டா கிடைச்சிருச்சு, இந்த நகைக்காக தானே இப்படி பண்ணீங்க, சாப்பிடுங்கடான்ற மாதிரி அந்த நகையெல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. சாரி சார், உங்களுக்கு ஃபீஸ் என்னால தர முடியாது, இந்த நகையை வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் தந்துட்டு போறாரு. ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பேபி கண்ணன் இருக்கார்ல, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது, நான் இன்னும் 4 நாள் வேணா சேர்த்து அலைய விட்டுருப்பேன். ஆனா பிரச்சனைன்னு வந்திருந்தா உடனே நகையை ஏற்பாடு பண்ணி உயிரை காப்பாத்திருப்பேன். ஆனா நீங்க உயிரையே போக வச்சிட்டீங்க, நீங்க எல்லாம் கடவுளான்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோவும் இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி தான் கண்மணி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கேஸ் என்னன்றது கிளியரா தெரியல. இப்ப வேற ஒரு லாயரை பார்க்கலாம்னு நினைக்கும் போது அப்பயும் ஆளுங்க வந்து இந்த இடத்துல பிரச்சனை
பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, உன் கேஸ் எல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த கேஸ நம்ம எடுத்தா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வரவரு பேபி கண்ணன் ஆளுங்களெல்லாம் போட்டு சம்மடி அடிக்கிறாரு, அந்த கேஸ் ஃபைலையும் எடுக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. பிரீத்திக்கு மட்டும் இவர் தான் கடவுள்னு தெரியும்ல, இப்ப பிரீத்தியோட கனவுல வந்து இந்த கேஸ நீ எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களே நேரடியா கண்மணியை கூப்பிட்டு பேசுறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த கேஸ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. கண்மணியும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் கண்மணி ப்ராப்ளம் தெரியுது. மினிஸ்டர் கிட்ட செக்ரட்டரியா வேலை பார்த்திருப்பாங்க. அந்த மினிஸ்டர் கொஞ்சம் தப்பு தப்பா கையெல்லாம் வைப்பாரு. இவங்களுக்கு அப்ப கேஸ ஃபைல் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருந்திருக்கும், ஏன்னா அவர் ஆளுங்கட்சியில இருந்திருப்பாரு. சோ அவரோட பவர் போனதுக்கு அப்புறம் இவங்களுமே கேஸ ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த மினிஸ்டரை காப்பாத்துறதுக்கு பேபி கண்ணன் பயங்கரமா நிறைய ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மேல அவதூறெல்லாம் பரப்பிட்டு இருக்காரு. சோ இத மீறி நீங்க தான் இந்த கேஸ முடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரீத்தியும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ அந்த கேஸ் தான் வரப்போது போல இந்த மினிஸ்டருக்காக, அதாவது இப்ப மினிஸ்டர் கிடையாது, இவருக்காக பேபி கண்ணன் தான் ஆஜராவதுக்காக வராரு. அதே மாதிரி பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் கண்மணி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, இவங்க பொய்யா நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அந்த மினிஸ்டர் தான் எல்லை மீறி நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பேபி கண்ணன் இந்த இடத்துல எப்படி பேசணும்ன்றதுக்காக பாயிண்ட் எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப இவங்களுக்கு எதிராக பேசுறதுக்காக வராரு. அப்படி பேச நினைக்கும் போது இவர் பொய் சொல்ல வராருல, இவரால கோர்ட்ல பொய் சொல்ல முடியல, உண்மையை மட்டும் தான் பேச முடியுது. இப்ப இவர் இவங்க மேலதான் தப்புன்னு சொல்றதுக்கு வராரு, ஆனா இவங்க மேல தப்பு இல்ல, மினிஸ்டர் மேலதான் தப்புன்னு சொல்றாரு. என்ன பேசினாலும் உண்மை மட்டும் வருது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இப்ப திரும்ப திரும்ப இவர் உண்மையே சொல்லிட்டு இருக்காருல, இங்க இருக்க ஜட்ஜுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே கேட்கிறாரு. இவர் பேச நினைக்கிறத பேச முடியல, உண்மையை மட்டும் தான் பேச முடியுது. அதனால இந்த இயரிங்கே கொஞ்சம் சொதப்பிடுது. இவருக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவரோட ஆளுங்க எல்லாருமே போய் தான் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு கோர்ட்ல உண்மையை பேசி எல்லாருமே வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. எப்படி இது நடந்ததுன்ற மாதிரி பேபி கண்ணன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்கிறாரு. அந்த கேஸ் வரைக்கும் தான் பவரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கேஸ் தான் முடிஞ்சிருச்சுல, அதனால தான் பவரை யூஸ் பண்ணியிருக்காரு போல. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பேபி கண்ணன் எதனால அப்படி பண்ணான்றது ஜட்ஜுக்கு தெரியல. ஜட்ஜும் லஞ்சம்லாம் வாங்குறாருன்ற மாதிரி கோர்ட்ல வச்சே சொல்லியிருப்பாரு. அதனால ஜட்ஜுக்கு கோவமா இருக்கு. அதே மாதிரி அந்த முன்னாள் மினிஸ்டருக்கும் கோவமா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேபி கண்ணனை போட்டு தள்ளிடலாம்னு யோசிக்கிறாங்க. பேபி கண்ணனோட ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பார்த்தா போட்டு தள்ளிடுவாங்க, கொஞ்ச நாள் மறைஞ்சே இருன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. இப்ப கடவுள் இருக்கார்ல, இதுக்கப்புறம் கிரைமே நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பண்ணுவீங்கன்னு பிரீத்தி கேட்கும் போது இவர் லைவா ஒரு எக்ஸாம்பிள காட்டுறாரு. ஆக்சுவலா லியோ படத்தை கூட கனெக்ட் பண்றாங்க. லியோ படத்துல சாக்லேட் காஃபி கேட்டு அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும் பாத்தீங்களா, அந்த பொண்ணுகிட்ட இவர் கோவமாலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா கடவுள் பவரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் சிரிச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணுமே சிரிச்சு பதில் சொல்றாங்க. சோ இங்க பிரச்சனை வரதா இருந்தத கடவுள் அவரோட பவரை வச்சே தடுத்துறாரு. இதே மாதிரி நான் எல்லா இடத்துலயும் தடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு இந்த ஏரியா அளவுக்கு தான் பவர் இருக்கும், அதாவது இந்த ஏரியாவோட எல்லை சாமியா இருப்பாரு. இங்க நடக்கிற பிரச்சனையை மட்டும் இவர் சால்வ் பண்றாரு. அதாவது ஒருத்தங்க கொலை பண்றதுக்கு போறாங்க, ஆனா திடீர்னு கடவுளோட எஃபெக்ட் வந்தோனே அந்த இடத்துல கொலை பண்ணாம போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லா கிரைமையும் தடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா கிரைமும் தடுக்க தடுக்க ஏற்கனவே இருக்கிற கிரைமை சீக்கிரமா முடிப்பாங்கல்ல, அதாவது கேஸ் ரொம்ப பெண்டிங்ல இருந்தா அதை முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கோர்ட்ல இருக்க யாராலையும் பொய் பேச முடியல, உண்மையை மட்டும் தான் பேச முடியுது. இது எல்லாம் கடவுளோட செயல் போல, இதுக்கப்புறம் உண்மையை மட்டும் நம்ம பேசலாம்ன்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற பேபி கண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஓஹோ, சாமி சிலை இங்க இருக்கிறது தான் பிரச்சனையா, இன்னைக்கு நைட்டோட நைட்டா உள்ள நுழைஞ்சு சாமி சிலையெல்லாம் உடைக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பேபி கண்ணனுக்கு வேண்டிய ரவுடிங்க இருக்காங்க பாத்தீங்களா, சிலையை உடைக்கிறதுக்காக நைட்டு நேரம் வராங்க. கடவுளே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாரு. நீ தான் ஆளுங்களை அனுப்புன போல அப்படின்ற மாதிரி பேபி கண்ணனுக்கு கால் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, முடிஞ்சா அதுல இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாரு. இப்ப பேபி கண்ணன் போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது யாரோ வண்டியை அடிச்சு தூக்கிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இவர் ஹெல்ப் பண்ண நபர்கள் தான். ஏன்னா வந்து அந்த ஜட்ஜி போட்டு தள்ளுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல, அதனால தான் இவரை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பேபி கண்ணன் செம்மையா பயப்படுறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா கொல்ல வந்தவங்க நார்மலா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு கொல்றதுக்காக திரும்பி துரத்துறாங்க. டே உங்களுக்கு என்னதாண்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி பேபி கண்ணன் இந்த இடத்துல கோவப்படுறாரு. ஒரு பர்டிகுலர் பகுதியை தாண்டினா மட்டும் அவங்க நார்மலா மாறிடுறாங்க, இன்னொன்று பகுதிக்கு போனா கொல்றதுக்கு வராங்க.
ஓஹோ இதுதான் எல்ல போல அப்படின்ற மாதிரி பேபி கண்ணனுக்கு புரியுது. இந்த இடம் வரைக்கும் தான் அந்த கடவுளோட சக்தி யூஸ் ஆகுது, இதை தாண்டிட்டா யூஸ் ஆக மாட்டேங்குது போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஜட்ஜ பாக்குறதுக்காக வராரு, நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. இருந்தாலுமே ஜட்ஜால நம்ப முடியலன்னு சொல்றாரு. நான் லைவா ப்ரூவ் பண்றேன்னு பேபி கண்ணன் சொல்றாரு. இப்ப பிரீத்தியும் கடவுளும் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்றதுக்காக பேபி கண்ணன் சில ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காரு. சோ ஜட்ஜுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. பிரீத்தியும் ஏதாவது பண்ணுங்கன்னு கடவுள் கிட்ட சொல்றாங்க. இது என்னோட எல்லை இல்ல, அதுதான் என்னோட எல்லை, அந்த இடத்துக்கு போ, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி பிரீத்தி இருக்காங்கல்ல, வேகமா அந்த கடவுளோட எல்லைக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஆட்டத்தை பாரு அப்படின்ற மாதிரி கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஓடி வராரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த காரிய துண்டா வெட்டிடுறாரு. இது எல்லாத்தையும் பாக்குற ஜட்ஜுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப இவன் சொல்றது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி ஜட்ஜுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஆனா ஜட்ஜுக்கு பயம் வந்துருது. நான் என்னடா அந்த காலத்து சாமி படத்துல வர கரனா பழி வாங்குறதுக்கு, என்னாலாம் சாமி எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, என்ன விட்டு நீ எக்கிட கெட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி நானே அந்த கடவுளை பாத்துக்கிறேன், எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட கேக்குறாரு. என்ன கேக்குறாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இவங்களோட கோர்ட் ஏற்கனவே இடிஞ்சு விழுற நிலைமையில தான் இருக்கும். இப்ப பேபி கண்ணன் என்ன பண்றாருன்னா இவரோட ஆளுங்களை வச்சு வேணும்ட்டே அந்த கோர்ட்டை ரொம்ப டேமேஜ் பண்றாரு. வேணும்ட்டே நிறைய பேர் ஓடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. வெயிட் தாங்க முடியாம அந்த பில்டிங்கை இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அந்த பில்டிங்ல சிக்கி ஜட்ஜுமே இறந்து போயிடுறாரு. உண்மையில ஜட்ஜ் அங்க சிக்கி இறந்து போயிருக்க மாட்டாரு. ஜட்ஜி ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கிளம்ப பார்த்தார்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனா நீ சாவுன்ற மாதிரி இவருமே அடிச்சே அந்த ஜட்ஜை சாவடிச்சிருப்பாரு. அப்படி சாவடிச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜோட பாடியை மட்டும் அங்க வச்சிருப்பாரு. ஜட்ஜே இதுக்கப்புறம் தேவையில்லை, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாரு. இப்ப கோர்ட் இடிஞ்சு விழுந்துருச்சு பாத்தீங்களா, புதுசா ஒரு கோர்ட்டை கட்டி தரணும்ன்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புதுசா கட்டுற கோர்ட் வேற ஒரு பகுதியில தான் அமைகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கடவுளுக்கு சக்தி இருக்காதுல்ல, அதுக்காக தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. ஆக்சுவலா இந்த கோர்ட் உடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேப்பர்லாம் பறந்தது இல்ல, இங்க ரொம்ப வருஷமா இருக்கிறவரு என்னோட கேஸ் ஃபைல் இதுதான் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியாவது நான் உயிரோட தான் இருக்கன்றதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப புதுசா ஒரு ஏரியால கோர்ட்டை அமைச்சிடுறாங்க பாத்தீங்களா, இங்க இருக்க ஜட்ஜியும் இந்த பேபி கண்ணன் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. எப்படியோ நமக்கு சாதகமா தான் இந்த வாட்டி கேஸ் முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இன்னும் அந்த மினிஸ்டரோட கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மினிஸ்டரோட கேஸ்ல மினிஸ்டர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஜட்ஜுமே ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா ஜட்ஜி பேப்பர்ல எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எப்பவுமே பேபி கண்ணன் தானே பேப்பரை பார்க்க சொல்லுவாரு, இந்த வாட்டி பிரீத்தி பார்க்க சொல்றாங்க. ஜட்ஜுமே பயங்கரமா பயப்படுறாரு. மினிஸ்டர் மேலதான் தப்புன்ற மாதிரி மினிஸ்டருக்கு தண்டனைலாம் தந்துட்டு இருக்காரு. இதை பார்க்குற பேபி கண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவுமே நம்ம தானே ஜட்ஜை கரெக்ட் பண்ணி வைப்போம், இந்த வாட்டி என்ன அவ கரெக்ட் பண்ணி வச்சிட்டா, அப்ப நிறைய காசை தரதா சொல்லியிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ண, நீ நிறைய காசை தரன்னு சொன்னியா அப்படின்ற மாதிரிலாம் பிரீத்தி கிட்ட கேட்கிறாரு. நான் காசை தரன்னு சொல்ல, பயத்தை தரன்னு சொன்னன்ற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே கடவுளோட பிளானா தான் இருக்கும். இப்ப கடவுளால சக்தியை யூஸ் பண்ண முடியாது, ஆனா பயத்து மூலியமா எப்படியாவது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல சாமிக்கு பூஜைலாம் பண்ற மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவரை வச்சு இங்க இருக்க எல்லாரையும் பயம் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பொய் பேசணும்னு நினைச்சீங்க, கடவுள் வருவாரு தண்டிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விட்டுருப்பாங்க. அதுல எல்லாருமே கொஞ்சம் இந்த இடத்துக்கு மாறி இருப்பாங்க. அதே மாதிரி ஜட்ஜி பேப்பரை பார்த்து ஷாக் ஆனாரு பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல கருப்பு சாமி வருவாரு, தப்பா சொன்னீங்கன்னா கருப்பு சாமி வருவாருன்ற மாதிரி இவங்க எழுதி தந்திருப்பாங்க. அதை பார்த்து தான் ஜட்ஜி பயந்துருப்பாரு. நம்ம தப்பா தீர்ப்பு தந்து நம்மள ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, அதனால ஒழுங்கான தீர்ப்பையே தந்துடலான்றதுக்காக ஒழுங்கான தீர்ப்பை தந்திருப்பாரு. கடவுளோட சக்தி வேலை செய்யாதுன்றது பேபி கண்ணனுக்கு மட்டும் தானே தெரியும். பேபி கண்ணன் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவரோட ஆளுங்க கிட்ட புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இல்லப்பா ரிஸ்க், எங்களால பண்ண முடியாது, நாங்க இதுக்கப்புறம் நேர்மையா தான் இருக்க போறோம்னு சொல்லிடுறாங்க. இதனால பேபி கண்ணன் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. என்னப்பா அப்செட் ஆகி கிளம்பிட்ட, இதுக்கப்புறம் இந்த லாயர் வேலைலாம் உனக்கு செட் ஆகாது, ஏதாவது எஃப்எம் ஸ்டேஷன்ல ஆர்ஜே வேலை இருந்தா அதை போய் பாரு, அப்படி இல்லைன்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த வேலையை போய் பாருன்ற மாதிரி பயங்கரமா நக்கல் பண்ணி அனுப்பி விடுறாரு. இந்த பகுதியில புதுசா ஒரு கோர்ட் வந்திருக்குல்ல, அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஜட்ஜை உட்கார வச்சு பிரீத்தியும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. எல்லா கேஸையும் எடுத்து சீக்கிரமா முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பேபி கண்ணன் இவரோட ஆளுங்களோட வந்திருக்காரு. இன்னமும் சப்போர்ட் பண்ற ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்திருக்காரு. அங்கேயே யூரின் பாஸ் பண்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஏன் யூரின் பாஸ் பண்ணா கடவுள் வந்துருவாரா, எங்க அந்த கடவுளை வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் நக்கல் பண்றாரு. கடவுளுக்கு இங்க சக்தி இல்லல, அது தெரிஞ்சுதான் இப்படி பண்றாரு. இப்ப ஜட்ஜா இருக்கவரும் பேபி கண்ணன் நீ பண்றது சரியில்லை, முதல்ல ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பேபி கண்ணன் கேட்க மாட்டாரு. பேபி கண்ணனோட ஆளுங்களா இருந்தவங்க நீ பண்றது தப்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ இப்பதான் நான் பண்றது தப்புனே உங்களுக்கு தெரியுதா, இவ்வளவு நாள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா, திடீர்னு நல்லவங்களா மாறிட்டீங்க, கடவுளோட சக்திக்கு பயந்து தானே இப்படி இருக்கீங்க, ஆனா இந்த இடத்துல சக்தி வேலை செய்யாது,
கிடையாது, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயும் இங்க இருக்க ஆளுங்களுக்கு பயமா இருக்கு, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நான் இவ்வளவு தப்பு பண்றேன், கடவுள் வரல, இதுக்கப்புறம் மட்டும் வந்துருவாரா, சரி அங்க இருக்க பிரீத்தியை நான் ஷூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரீத்தியும் இதை கேட்டு பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஷூட் பண்ணி கடவுள் தடுக்கிறாரா இல்லையான்றதை செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேபி கண்ணன் என்ன பண்றாருன்னா பிரீத்தியை எய்ம் பண்ணி ஷூட் பண்றாரு. பிரீத்தியும் புல்லட் வந்துட்டு இருக்கிறதுனால செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. கடவுள் வருவாரா மாட்டாரான்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப் வருது. போலீஸ் ஜீப்ல இருந்து யார் வரான்னு பாத்தீங்கன்னா துரை சிங்கம் வராரு. அதாவது சிங்கம் படத்துல சூர்யா வருவாரு பாத்தீங்களா, அந்த கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா இங்க இருக்க ஆளுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. வந்திருக்கவன் சாமி கிடையாது, எவனோ ஒரு ஆபீசர் தான், சீக்கிரமா தீர்த்து கட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பேபி கண்ணன் சொல்றாரு. இப்ப ஆளுங்களாம் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா அவர் போலீஸ் மாதிரியே சண்டை போடல, பயங்கர பவர்ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா சண்டை போடுறான்னு யோசிக்கும் போது இங்க இருக்க பூசாரிக்கு தெரிஞ்சிருது வந்திருக்கிறது கருப்பு சாமி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு சாமி இருப்பாங்கல்ல, இவர் இந்த எல்லையோட சாமியா இருப்பாரு. இவர் ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காருன்றது புரிய ஆரம்பிக்குது. பேபி கண்ணனுக்குமே லைட்டா இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிருது. பேபி கண்ணனோ கடவுள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா பிரீத்தியை வச்சுதான் தப்பிக்கணும்ன்ற மாதிரி சட்டுன்னு பிரீத்தியோட கழுத்துல கத்திய வச்சிடுறாரு. நீ பக்கத்துல வந்தனா இவ கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா கருப்புசாமி என்ன பண்றாருன்னா இவரை வேற ஒரு இல்யூஷனான இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல அவரோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பேபி கண்ணனை மட்டும் கிடையாது, பேபி கண்ணன் ஆளுங்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இந்த பேபி கண்ணனை உயிரோட விடக்கூடாது, இவனை சாவடிச்சாதான் கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக இவர் கடவுள் அவதாரத்துல வந்து கொடூரமா பேபி கண்ணனோட கதையை முடிச்சிடுறாரு. அதாவது எல்லாருமே அதை பார்த்து பயப்படணும், அப்பதான் இதுக்கப்புறம் யாருமே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் பேபி கண்ணன் கதையை முடிக்கிறாரு. இதை பாக்குற எல்லாருமே கடவுள் உண்மையிலேயே இருக்காரு, நம்ம தப்பு பண்ணா அவர் வருவாருன்ற மாதிரிலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் கடவுள் பண்ணதை கண்ணாலேயே பார்த்திருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லாருமே நேர்மையா தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கேஸ் எல்லாமே நேர்மையா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப வருஷமா ஒருத்தரோட கேஸ் பெண்டிங்லயே இருக்கும். சொந்தக்காரங்க இவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் உண்மையில உயிரோட தானே இருக்காரு, அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணிருப்பாரு. இப்ப கோர்ட்ல இவர் உயிரோட தான் இருக்காருன்றது ப்ரூவ் ஆயிருது. இவருமே இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி நிறைய பெண்டிங் கேஸ் இருந்தது பாத்தீங்களா, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த இடத்துல நியாயம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரீத்தி கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ரெண்டு பேரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுகுமாரனும் அவரோட பொண்ணு பினுவும் தான். பினு தான் இறந்து போயிட்டாங்கல்ல, எப்படி வந்தாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கடவுள் சில மேஜிக்க பண்ணுவாரு, அதுல இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சும்மா ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் மாதிரி தான் இந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல கூட்டத்தொடர் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேபி கண்ணன் ஒருத்தர் கோர்ட்டியா அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க யூகேஜின்ற ஒரு நபர் இருக்காரு. அதே ஆர்ஜே பாலாஜி தான் இந்த ரோலியும் பண்ண மாதிரி காட்டுறாங்க. இந்த யூகேஜி என்ன பண்றாருன்னா எல்லாரையும் இவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இவர் தான் இப்போதைக்கு சிஎம் மாதிரி இருக்காரு. எதிர்க்கட்சியில இருந்து எல்லாருமே இவரு சொல்றதுக்கு தான் ஓட்டெல்லாம் போடுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப கூட ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறதுக்காக எல்லார்கிட்டயும் ஓட்டிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஓட்டுமே இவருக்கு சாதகமா வந்துருது, ஒரு ஓட்டு மட்டும் இவருக்கு எதிரா வருது. யார் அந்த ஒரு ஓட்டு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தர் என்ட்ரியை கொடுக்கிறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா தான். சோ சூர்யா வந்து இங்க நேர்மையானவர் மாதிரி இருக்காரு. பேபி கண்ணன் கோர்ட்ல அட்ராசிட்டி பண்ணும்போது கடவுள் வந்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துக்கும் கடவுள் வந்துட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்கிற மாதிரி தான் இந்த சீனை வச்சு நமக்கு கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.